பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான தேவனுடைய வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 29வது சங்கீதம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, நம்மை பலப்படுத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே தேவனுடைய பலன் நம்மை பலப்படுத்துவதாக. அநேக ரீதியில் நீங்களும் நானும் பலவீனப்படுத்தப்படுகிறோம். ஒரு சிலர் வியாதியினால் பலவீனப்படுத்துகிறார்கள், ஒரு சிலர் சில தோல்வியினால சில ஏமாற்றங்களினால பலவீனப்படுத்தப்படுகிறார்கள், ஒரு சிலர் கடன் பிரச்சனையினால பலவீனப்படுத்தப்படுகிறார்கள், ஒரு சிலர் பயத்தினால எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறியான ஸ்தோத்திரம் அநேக காரியத்தினால அவர்கள் பலவீனப்படுத்தப்படுகிறார்கள். குடும்பத்தினுடைய பிள்ளைகளை நினைத்து, குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை நினைத்து, வருங்காரியங்களை குறித்த அநேக ஸ்தோத்திரம் பலவீனங்கள் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பலவீனப்படுத்துவது உண்டு. ஒரு சில காரியங்களை யோசித்தா அப்படின்னா நம்மளால நிற்க முடியாது, ரொம்ப சோர்ந்து போயிடுவோம், பலவீனப்பட்டு போய்விடுவோம். இன்றைக்கும் சில மனுஷருடைய வார்த்தைகள் நம்மை பலவீனப்படுத்துகிறது, ஒரு சிலருடைய செயல்கள் நம்மை பலவீனப்படுத்துகிறது. நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற சில காரியங்கள் நம்மையும் நம்முடைய சரீரத்தையும் அல்லது நம்முடைய ஆத்துமாவையும் பலவீனப்படுத்துகிறது. ஆனால் இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்பீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிற ரேமா வார்த்தை, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இதுவரை இல்லாத அளவு ஒரு விசேஷித்த பலனை இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. பிரைஸ் காட். கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பார். நான் சொல்லுகிறேன், உங்கள் சரீரத்திற்கு அல்லது உங்கள் ஆத்துமாவுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான ஒரு உன்னதத்தின் பலன், அன்றைக்கு மரியாள் மேல் இறங்கின அதே உன்னதமானவருடைய பலன் இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் சரீரத்தில், இருதயத்தில் அது வல்லமையாய் இறங்கி வர போகிறது. எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க? ஆமென், பிரைஸ் காட். நீங்கள் நம்புங்கள், அவர் என்னை பலப்படுத்துகிறவர், என் பலவீனங்களில் உதவி செய்கிறவர். ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எப்பொழுதெல்லாம் நான் தொய்ந்து போகிறேனோ, எப்பொழுதெல்லாம் என் ஆவியில் நான் முறிந்து போகிறேனோ, அப்பொழுதெல்லாம் தேவன் பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி என்னை பலப்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் நம்புங்கள், அவர் உங்களை பலப்படுத்த போகிறார். எதில் பலவீனப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்கள்? எதை குறித்து பலவீனமாய் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் எந்த ரீதியில் பலவீனப்படுத்தப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு அவரிடத்திலிருந்து ஒரு உன்னத பலன் உங்களை பலப்படுத்த போகிறது. பிரைஸ் காட். நம்புங்கள். ஸ்தோத்திரம். கிதியோன் சோர்ந்து போயிருக்கிறான். ஸ்தோத்திரம். பயத்தோடு அவன் அறுவடை செய்து கொண்டிருக்கிறான். எதிர்காலத்தை குறித்த நிச்சயம் இல்லை, கர்த்தர் கூட இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை, பல்வேறு கவலை, பல்வேறு வேதனை. அந்த பலவீனப்பட்ட நிலைமையில கர்த்தருடைய தூதனானவர் வந்து சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தை, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, பராக்கிரமசாலியே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நான் உன்னை பலப்படுத்துகிறேன், நான் உனக்கு பலப்படுத்தி சோத்திரம் உனக்கு சகாயம் செய்வேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் நான் உன்னை பலப்படுத்துவேன். கிதியோனை பலப்படுத்தினது போல, மரியாளை பலப்படுத்தினது போல, எலியா சோர்ந்து போய் சூறை செடி கீழே பலவீனப்படுத்தப்பட்ட நிலைமையில படுத்திருக்கும் பொழுது தேவ தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி எலியாவை பலப்படுத்தினது போல, இயேசு கிறிஸ்து
கல்வாரி அந்த மலையில, கொல்கதா மலையில அவர்கள் இரத்த வேர்வை நிலத்தில் சிந்த அவர்கள் மிகவும் வியாகுலப்பட்டு ஊக்கத்தோடு ஜெபிக்கும் பொழுது தேவ தூதர் இயேசுவை பலப்படுத்தினது போல இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்களை கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி பலப்படுத்த போகிறார். அவருடைய ஆவியானவரை அனுப்பி கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். நீங்கள் நம்புங்கள், இதுவரை இல்லாத ஒரு விசேஷித்த உன்னத பலத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். Praise God. Hallelujah. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் ஒரு மனுஷனை பலப்படுத்தும் பொழுது அவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும், எல்லாவற்றையும் தாண்ட முடியும். நீங்கள் நம்புங்கள், அவர் உங்களை பலப்படுத்த போகிறார், அவர் உங்களை தைரியப்படுத்த போகிறார். ஓ praise God. Hallelujah. வார்த்தையை கேட்கும் பொழுதே கர்த்தருடைய பலன் உன் மேல இறங்கி வருகிறது. அந்த பலன் சாதாரணமானவர் அல்ல. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து, சோர்ந்து போன நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேவனுடைய உன்னத பலன் இறங்கி வரப்போகிறது. அது சாதாரண பலன் அல்ல, கழுகு கொப்பான பலன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகை போல புது பலன் அடைவார்கள். நீங்கள் நம்புங்கள், ஒரு புதிய பலன் உங்களை சந்திக்க இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. சபையை நீங்கள் நம்புங்கள், உங்களுக்கு கழுகு போல புது பலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த விசேஷித்த பலன், உன்னதத்தில் வந்து உன்னத பலன். எவ்வளவு அழகான பலன்! நீங்கள் நம்புங்கள். ஏசாயால வாசிக்கிறோம், அவர் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வார். ஓ praise God. சபையே, தேவ பிள்ளையே, நீங்கள் நம்புங்கள், அவர் உங்களை பலப்படுத்துவார், அவர் உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் எந்த ரீதியில் பலவீனப்படுத்தப்பட்டிருந்தாலும், எந்த மனுஷனால, யாருடைய சூழ்நிலையினால நீங்கள் பலவீனப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவர் உங்களை பலப்படுத்தி சகாயம் செய்ய போகிறார். Praise God. Hallelujah. கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் அளிப்பார். நீங்க அவர் பிள்ளையா மாத்திரம் இருந்தா போதுங்க. இந்த பலனுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. நீங்கள் அவர் பிள்ளையாய் வாழ்ந்தால் போதும், அவருடைய சொந்த பிள்ளையாய் சொந்த ஜனமாய் இருந்தால் போதும், அவருடைய பலன் அதிகமாய் உங்களை பலப்படுத்தும். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுதே உங்க வீடுகளுக்குள்ளாய், உங்க சரீரங்களுக்குள்ளாய் அந்த உன்னதத்தின் பலனும், அந்த புது பலனும், அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த கழுகு கொப்பான பலனும் இப்பொழுது உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறது. கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, என் ஜனங்கள் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மேல் அந்த உன்னதத்தின் பலன் இறங்கி வருவதாக. அந்த உன்னதத்தின் பலத்தின் ஆசீர்வாதம் இப்பொழுது என் ஜனத்தின் மேல் இறங்குவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால பலவீனப்படுத்துகிற எல்லா ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக. பலவீனப்படுத்துகிற ஆவிக்கு பதிலாக உன்னதத்தின் ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர், பரிசுத்த ஆவியை அனுப்பி என் ஜனங்களை பலப்படுத்தும். எப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். அவர் உங்களை பலப்படுத்த போகிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ்.